हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू माय चैनल எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான லட்டு ரெசிபி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஏற்கனவே மோட்டிச்சூர் லட்டு எப்படி பண்ணலான்னு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது மல்டி ஃபுட் கலர் யூஸ் பண்ணி மல்டி கலரில் லட்டு செய்திருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். இது நான் ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் போல் தேவைப்படும். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் வச்சு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும். பேட்டர் இப்படி இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நமக்கு ஷேப் கரெக்டாக வராது. அவ்வளோதானே தவிர்த்து வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் வராது நமக்கு. மூணு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ஓவன்லேயே நம்ம ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ரெட் கலரும் க்ரீன் கலரும் போட்டிருக்கேன். எல்லோ கலருக்கு நான் மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கேசரி பவுடர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயாச்சு. இதே போல் ஒரு கரண்டியில் நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கொடுத்தோம்னா அது ஈவனாக எல்லா இடமும் போயிடும். பேட்டர் கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு ஹீட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு முத்து முத்தாக வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடணும். ஷேப் வரலைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பொடி பொடிச்சிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அதே டேஸ்ட்டு தான் வரும். டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் வராது. 2 கப் மாவு தான் நான் போட்டிருக்கேன். இது 1/4 கிலோவுக்கும் குறைவாக தான் இருக்கும். இதுக்கு 30 லட்டு கரெக்டாக வந்தது. பொரிக்கும்போது ரொம்ப நேரம் அடுப்பில் போட்டுறக்கூடாது. மொறுமொறுன்னு ஆயிரும். கலரும் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம ஒவ்வொரு பேட்டராக ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 2 கப் மாவு போட்டோம், அதனால 2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 கப் போல் தண்ணி ஊற்றிக்கிடணும். சீனி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணும். ஒரு கம்பி பதம் வர்றது வரை நம்ம அடுப்பில் போட்டுக்கிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சூடோடியே ஒவ்வொரு கலராக ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஏன்னா ஜீரா நல்ல சூடாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அப்போ தான் நல்லா அப்சர்வும் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம்.
2 கப் மாவுக்கு 2 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போட்டுறாதீங்க. ஜீராலாம் நல்லா அப்சர்வ் ஆயாச்சு. இனி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இதில் கேஷ்யூ கிஸ்மிஸ் வேணும்னா நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலை, ஏன்னா இதில் வந்து நம்ம 3 கலர் சேர்த்துருக்கனால அது ஒரு கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஆட் பண்ணலை. நம்ம உருண்டை பிடிக்கும்போது கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிட்டோம்னா அது வந்து நல்ல மணமாக இருக்கும் நமக்கு. சூப்பரான மல்டி கலர் லட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.